2 போயிருக்கேன். இன்னைக்கு வந்து நாங்கள் நடித்த படம் அதுக்கு அவார்டு கிடைக்குதுங்கிறபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சார் சொன்னீங்க 4 வருஷம் ஆனதுக்கப்புறமும் சிறை ரிலீஸ் ஆச்சு, என் படம் ரிலீஸ் ஆன மாதிரி அப்படின்னு. அப்படி நினச்சாதான் ஒரு டீம் வின் பண்ண முடியுங்கிறதுக்கு உதாரணம் இந்த படம். நான் மட்டும் இல்லை, இப்போ அவார்டு வந்து வாங்கினவங்க, வாங்க போகிறவங்க எல்லாருமே இது வந்து அவங்களோட சினிமான லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. டானாக்காரனுக்கு அவார்டு கிடச்சிச்சு ஸ்டேட்லேருந்து. அது எப்படி நடந்துச்சு என்னன்னு புரியல. ஏன்னா 25th டிசம்பர் 2025 25வது படம் எப்படி சிறையாக அமைஞ்சிச்சோ, ஒரு வெல்விஷர் ஃபோன் பண்ணி சொல்ல போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. ஸ்டேட் அவார்டுன்னு சொல்ல போது சரி, நம்மளுக்கு அன்னைக்கு எவ்வளோ உட்காந்து ஒரு அழுதுருப்போம் ஒரு டீமாக. இது வந்து ஒரு டபுள் சந்தோஷமாக வந்துருச்சுன்னு அன்னைக்கு வேண்டிக்கிட்டேன். அதான் அந்த கஷ்டத்துக்கு நான் வேண்டிக்கிட்டேன். பட் எல்லாமே அமைஞ்சிச்சு. அமைகிறதுக்கு நிறைய பேர் பொறுப்பு. அதில் அஃப்கோர்ஸ் லலித் சாரில் ஆரம்பித்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக, இது என்னோட 25வது படம். எனக்கு ஆக்சுவலி நியூஸ் கிடைக்கும் போது நான் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணேன். சார், இது வந்து என்னோட 25வது படம், கூச்ச மாதிரி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, ஆனால் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு நானே கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை சார், நீங்கள் தாராளமாக பேசுங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அவரோட பையனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மேலே போயிட போதுங்கிற ஒரு பயம் தான் எனக்கு. பட் அதான் அந்த ஒரு மனசார ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது அது கரெக்டாக போய் சேர்ற மாதிரி தான் அந்த படம் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. ஸோ அதுக்கு வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது இப்போ சொன்னார் அப்பாவோட பேர், தாத்தாவோட பேர். ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் இந்த காது கேட்காத தவளை, அப்படிதான் இந்த பயணத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். ஸ்கூலில் ஞாபகம் இருக்குது, ஸ்கூலில் வந்து ஒதுக்கிடுவாங்க. ஓ இவரோட பையன், இவரோட பேரன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓடிடுவேன். ஏதாவது ஒரு பிளேக்கு கூப்பிட்டாங்கன்னா ஓடிடுவேன். ஏதாவது வந்து பாடுன்னு சொன்னால் ஓடிடுவேன். ஸோ இப்படியே நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஓடினது தான் காலேஜுக்கு அமெரிக்காவுக்கு ஓடினேன். அங்கே போய் என்னை கண்டுபிடிச்சேன். இது சுற்றி யாரும் இவர் அவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தான் ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறதுன்னா அங்கே தான் வந்துச்சு. அது எல்லாத்தையும் கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்துட்டு சரி சினிமா தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உள்ளே வந்துட்டு சரி ஆனால் டைரக்ஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் மாற்றி இங்கே அடிச்சு அங்கே அடைச்சி ஒரு மாதிரி எப்படியும் வந்தாச்சு. வந்து ஆக்டிங் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போது அப்பா டேய் இதுக்குள்ளார வர இது எப்படி இருக்கும் தெரியும்ல அப்படின்னு. அப்பா கிட்ட சொல்லாத விஷயம் தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அப்பெல்லாம் ஓடினேன் ஒளிஞ்சேன் அப்படின்னு. அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்ல. ஆனால் இதை அதிகமாக இன்னைக்கு அவங்களால வர முடியல, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. நிச்சயம் அதை பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். சொன்னேன் ஆமாப்பா, இல்லை எனக்கு தெரியும், என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு இறங்கினேன். அவங்களுக்கே தெரியாமல் கும்கின்னு ஒரு படம் போய் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சொன்னது தான் என்னடா ரெடியா ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது. பட் கும்கியில் ஆரம்பித்து இன்னைக்கு சிறை வரைக்கும் வந்திருக்கேன். அந்த காது கேட்காத தவளையாட்டத்தில் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். திருப்பியும் முதல்ல ஆரம்பிச்சோடனே பெரிய ஒரு வெற்றியாக கிடைச்சிச்சு. அது அந்த கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அது ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு. பட் அந்த ப்ரெஷரையும் திருப்பியும் ஒதுக்கி வச்சிடலாம். அப்படி ஒதுக்கி வச்சதுல வரிசையாக நல்ல படங்கள் வந்துச்சு, அதுக்கான வரவேற்பு வந்துச்சு, அதுக்கான ஒரு நல்ல பேச்சு வந்துச்சு. நடுவில் எங்கேயாக்க மிஸ் ஆனதுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, தெரியாதவங்களாம் வந்து திட்டினாங்க. அப்போ வந்து சரி நம்மளே தான் தெரியும் நம்ம என்ன பயணத்தில் இருக்கோம். இது உள்ளார
சினிமாவாக நீங்கள் அதை மட்டும் தான் பார்க்குறீங்க. பர்சனலாக எனக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் மேபி என்னோட நான் இப்போ திரும்பி பார்க்க போதெல்லாம் அப்பப்போ பார்ப்பேன். சரி, நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் மைண்டை அப்செட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரியும்னு அந்த சினிமாவில் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது வந்து நான் திரும்பியும் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு சரி இது என்ன பண்ணுறோம் கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் திரும்பி தேர்த்திட்டு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறமும் சினிமாக்குன்னு ஒரு விஷயம், ஒரு டைம், ஒரு லக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் இருக்குது. வளர போதே தட்டி விடுறவங்க இருக்காங்க. யாரோட ஒர்க் பண்ணணும், யாரோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்துருக்கேன். ஸோ இந்த 25 படத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டால் இப்போ தான் முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இதுக்கப்புறம் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு முதல் படத்துலேயே தெரிஞ்சதுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமேன்னு ஒரு எண்ணமும் இருக்குது. பட் அப்பா சொன்ன மாதிரி தான், டேய் நான்லாம் வந்து ஒன்று ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன், நீனே கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு இப்போ கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பட் அதுக்கான ஒரு தைரியம், அன்றைக்கி எப்படி ஒரு குக்கி யானையை பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு போன மாதிரி அந்த மாதிரி தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இந்த பயணத்தில் மீட் பண்ண இந்த சிறை டீம், டானாக்காரன் தமிழ் சார் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். லலித் சார், தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் மூவி லைக் திஸ். அக்ஷய் சொன்ன மாதிரி தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த படம் ஒரு விஷயம் பண்ணுது. ஒரு படம் என்ன பண்ணணுமோ, ஒரு கதை ஒருத்தர்கிட்ட அது போய் சேரும்போது அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுது. அதுதான் சிறை. அந்த இம்பேக்டுக்கு தான் நம்ம வந்து இந்த சினிமாங்கிறது ஒரு ஆர்ட்டை பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறோம். தமிழ் சார் சொன்னார், நிறைய ரைட்டர்ஸ் உள்ள இடம் இங்கே தமிழகத்தில் தான். நம்மளுக்கு தான் பூர்வீகமாக லாங்குவேஜே நம்மளோடது தான். அப்போ ரைட்டர்ஸும் இங்கே தானே இருப்பாங்க. அந்த ரைட்டர்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நல்ல கதைகள் எடுத்துகிட்டு வர முடியும். நம்மளோட இண்டஸ்ட்ரி பற்றி பெருமையாக பேசலாம், பெருமைப்படலாம். ஸோ அதெல்லாம் நடக்கும்னு நம்புகிறேன் இந்த ஃபியூச்சர். அண்ட் அகெயின் தேங்க்ஸ் டு எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ. அக்ஷய், முதல் படத்துலேயே வர ஒரு சக்ஸஸ்ங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ இவங்களுக்குலாம் இப்போ பாகுபலி வந்துச்சு, இல்லை மகதீரா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படம் ஏற்கனவே நம்ம கையில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர்றது 4 படம் ஆகுதோ இல்லை அடுத்த படமே ஆகுதோ வரலான்னு நினைக்கிறது. அது வரும், நடக்கும். எனக்கு என்னோட ஜேர்னியை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன், மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட்ஸ் கீப் இட் பாசிட்டிவ். நிறைய நெகட்டிவ் நடக்குது. ஸோ பாசிட்டிவாகவே யோசிப்போம், பாசிட்டிவாகவே பண்ணுவோம். அண்ட் எனக்கு ஒரு சின்ன ஆசை, நம்மளோட டீம் மெம்பர்ஸ் இங்கே எல்லாருமே ஒரு 5 minutes ஆனாலும் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்புகிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகிற நாள் அன்னைக்கு ட்விட்டரில் போஸ்டரும் போட்டு அன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் அன்னைக்கு இருந்த டீமோட ஃபோட்டோவை போட்டு இது எங்களோட டீம் கிட்டேருந்துன்னு சொன்னேன். இன்னைக்கு வெற்றி அடைஞ்சாச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து ஒரு புகைப்படமாக எடுத்தால் அது என்னோட ஆஃபீஸில் நான் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் எல்லாம் நம்ம சிறை டீம் எல்லாருமே கொஞ்சம் மேலே வாங்க. எல்லாரும் வணக்கம். வர்ஷினி, ஆக்டர்ஸ். அதையும் தாண்டி இப்படி ஒரு படத்தை பேக் பண்ணணும்னு நினச்ச ப்ரொடியூசருக்கு தான் வந்து முதல்ல வந்து எல்லாருமே நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமும் அதை தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணி பொசிஷன் பண்ணி இட்ஸ் அ பிக் திங். அண்ட் அவரோட நம்பிக்கை தான் இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்தி. முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தப்போ எல்லா டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். அது ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். நான் வந்து இந்த புறா வளர்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ புறா எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தப்போ சுரேஷ் சொன்னேன், சார் நான் ஃபீல் வைக்கிறேன் சார், என்னடா நானும் புறா வளர்த்துருக்கேன் சார். அங்கேருந்து ஒரு பயங்கர பாண்ட் எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு 5-6 வருஷம் 2 பேரும் சேர்ந்து ரேஸ் பண்ணோம். நிறைய கற்றுக்குவோம், நிறைய தப்புடுவோம். பட் நிறைய 2018 அந்த ஃபர்ஸ்ட் இயர் இது. ஸோ அந்த 2018 பயங்கரமாக வின் பண்ணோம். அதெல்லாம் நிறைய இன்சிடென்ட்ஸ். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுக்காக ஃபுல்லாக இருந்து கூட இருந்து செய்கிறது, தட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் கேரக்டர். ஒரு நம்ம இதை ஒத்துக்கிட்டோம், இதை செஞ்சு முடிக்கணுன்றது நிறைய இருக்கும். அதே மாதிரி முடியலனாலும் அவன் வந்து ரொம்ப எந்த ஹெசிடேஷனும் இருக்காது. சார் இந்த படம் நான் பண்ணல சார், எனக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும், நான் இது பண்ணலை அப்படின்னு அதை சொல்லி அதுலேருந்து
அதை என்ன சொல்றது, ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறதுக்கும் தெரியும், அதை கமிட் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறதுக்கும் தெரியும். அது சுரேஷுடைய இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர். அண்ட் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், பட் ஆல்ரெடி நிறைய டைம் ஆயிடுச்சு. பட் as I mentioned, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்வாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எங்கள் பசங்க ஒருத்தர் இது மாதிரி படம் பண்ணும்போதும் ஐ எம் வெரி grateful that I have been working with such people and இவங்க இப்படியான படங்களை தொடர்ந்து பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல சுரேஷுக்கு இது நான் சொல்ல வேண்டியதில்லை, அவனுக்கு அது அவனுக்கே தெரியும். பட் இருந்தாலும் எப்போதுமே வந்து நமக்கு வாட் வி நீட் டு ப்ராக்டிஸ் இஸ் நம்மளா இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். when we succeed அது வந்து நமக்கு எப்போதுமே நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் அது ப்ராக்டிஸ் தான். நம்மளா இருக்கிறதுக்கு என்ன எப்படி இருக்கோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எந்த இடத்துல இருக்கோன்றதை கிரவுண்டடாக இருக்கிறதுக்கு we need to keep practicing. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கூட நம்ம அதை தவற விடுவோம். ஆனால் அதை தொடர்ந்து கவனமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் எப்படி நம்ம அடுத்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறோமோ அதே போல் நம்ம மேலேயும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவனுக்கு பர்சனலாக அவனுக்கு எல்லாருமே அவன்கிட்ட இப்போ கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேள்வி நான் கேட்கல. ஆனால் அடுத்தடுத்து அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். முகநூல் இருந்தவங்க, அதுக்கப்புறம் முற்போக்கு எழுத்தாளர்கள், அதுக்கப்புறம் இஸ்லாமிய தம்பிகள் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தரப்பினர் இந்த படத்தை வந்து ஒரு மவுத் டாக்லேயே எடுத்துகிட்டு போய் பெரிய அளவில் இந்த படத்தை கொண்டு சேர்த்துருக்காங்க. அதனால் இந்த படம் உங்களுக்கு பெரிய வெற்றிக்கு நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. சுரேஷ் சார் எனக்கு நன்றின்னு சொன்னார். சுரேஷ் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு கதை நம்ம கொடுக்குற கதையை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போய் அதை சேர்த்ததுன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து நாடகம் ரிலீஸ் ஆகி ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அடுத்த கதை அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் கூட இப்போ ஏதோ சிறை வந்து எனக்கே ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. என் படம் ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. நம்ம போகும்போது யாராவது வந்து சிறை படம் ரொம்ப சூப்பர் சார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன சொல்றது, போன மேடையில் சொன்னதுதான், என்னை விட சிறப்பாக சுரேஷ் சார் இந்த படத்தை எடுத்துருந்தாரு. அதான் இந்த படத்தை பெரிய சிறப்பு. அப்படின்னு நன்றினா எல்லாத்துக்கும் சொல்லலாம். இந்த படம் எனக்கு என்ன சுரேஷ் சாருக்கு என்ன பேர் கொடுத்துச்சோ அதே பேர் எனக்கு, சாருக்கு, ஃபிலோமினுக்கு, மாத்தேசையாக்கு அப்படின்னு சொல்லி அனிஷ்மாக்கு, தம்பி அக்ஷய்க்கு, ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே இந்த வெற்றி சமமா பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த படத்தோட பங்களிப்பு இதுக்கு முன்னாலேயும் படம் பண்ணியிருக்காரு. விஜய் சார் வச்சு படம் பண்ணியிருக்காரு, இப்பவும் பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கதை வந்து நான் லலித் சார்ட்ட ஒரு 40 நிமிஷம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 40 நிமிஷம் அப்படி சொன்னோட தமிழ் இந்த படம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அதே மாதிரி இப்போ தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு. வந்தப்போ அந்த கதையில் வந்து அந்த மூத்த மருமகன் நேரு கேரக்டர் வந்து தம்பி அவர் சிவகுமார் வந்து எங்கிட்ட கதை சொன்னாப்புல ஒரு 40 நிமிஷம் தான் சொன்னாப்புல. சொன்னோன்னு நான் சொன்னேன், இந்த கதை பயங்கரமாக கிட்டாருங்க, உண்மையிலேயே இது பெரிய கிட்டாருங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷமே போதுமானதாக இருக்குது. ஏன்னா அந்த 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கதை எப்படி வரும், என்ன ஆகும் அப்படின்றத நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும். அப்படி இருக்கும். ஆனால் இப்போ சமீபமாக நம்ம பெரிய பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடிட்டே இருக்கோம். அந்த பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடுறதோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் ஷூட்டிங் போக முடியாமல், தியேட்டருக்கு வர முடியாமல் அடுத்த நெருக்கடியில் தமிழ் சினிமா இருக்கு. தமிழ் சினிமாவை இந்திய சினிமாவை திரும்பி பார்த்த நேரம் போய் இப்போ நம்ம எல்லா சினிமாவும் பார்க்குறோம். குறிப்பாக மலையாள சினிமாவை பார்த்து பிரமிக்கிறோம். ஏன்னா அங்கே உள்ள ரைட்டர்ஸ், ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமான ரைட்டர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே அதிகமான புத்தகங்கள் விற்பனையாகிறதும் தமிழ்நாட்டில் தான். ஆனால் நம்ம இந்த ரைட்டர்ஸை மதிக்கிறதே இல்லை, அவங்களை கூப்பிட்றதே இல்லை. தமிழ் சினிமாவுக்குள்ள ரைட்டர்ஸோட வருகையில் நம்ம ரொம்ப ஆழ்ந்து கூப்பிடணும். அவங்கள வந்து உள்ள கொண்டு வந்து அவங்களோட கதைகளை நிறைய வாசித்து அதை படமாக்கணும் அப்படிங்கிறது என்னோட சிறு விருப்பம் தான். என்னன்னா சினிமாங்கிறது வெறும் சினிமா இல்லை, அது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வியலாக இருக்குது. ஸோ நம்ம வெறுமனே டிஜிட்டலையும் ஓடிடியும் நம்பி இருக்காம தியேட்டர்கள் படமாக பண்ணணும். ஏன் நான் தாய் கிழவியை சொன்னேன்னா,
சரிக்கு அப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தேட்டரில் வந்து அந்த படத்தை தான் பெரிய கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்காக சொன்னேன். ஸோ நம்ம வந்து சினிமாக்கான படங்கள் தேட்டருக்கான படங்கள் பண்ணணும்னு கேட்குறேன். நன்றி. ஏன்னா இது ஒரு பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது தான் அந்த சிறை. ஸோ வந்து அப்புறம் என்னுடைய டீம், இந்த டீம் வந்து நான் சொல்கிறது வந்து என்னென்னா ஒரு முழுக்க நடிகர்கள் இது பண்ண முடியல. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் இது இருக்குது. பட் ஆனால் நம்ம நம்புகிற ஒரு ப்ரொடியூசருக்கு, நம்மளை நம்புகிற ஒரு நடிகர்களுக்கு, நம்மளை நம்பி வர ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நமக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சில இது கொடுக்க முடியுன்றது இந்த படம் எனக்கு நிரூபிச்சிருக்கு. அப்புறம் இதனுடைய இன்னொரு ரொம்ப முக்கியமான நபர்னா திரு தமிழுடைய இது இருக்கு இல்லையா, அவருடைய லைஃப்பில் நடந்த விஷயத்தை நம்ம நிறைய பேசியிருக்கோம். நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அந்த தமிழுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த எப்போதும் ஒரு ரைட்டருக்கு வந்து ஒருத்தர்கிட்ட அந்த படத்தை அவங்களுடைய கதைகளை கொடுக்கும்போது நிறைய சிக்கல் இருக்கும். இது அவங்க சரியாக எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற சிக்கல் இருக்கும். ஆனால் தமிழுக்கு எனக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்குது. எங்களுக்கு 2 பேருடைய பார்வையும் ஒரே மாதிரியான ஒரு பார்வையாக இருக்கும். அப்போ அவர் என்னை நம்பின விதம் இருக்குல்ல, அது வந்து நான் அதுக்காக தமிழ்கிட்ட நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த நம்பிக்கை அதான் முதலே சொன்னேன். இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கைக்கான படம். இது எல்லாருமே ஒரு நம்பிக்கைக்குள்ள இணைச்சிருக்கான். நடிகர்களாகட்டும், விக்ரம் பிரபு சார் அவரும் இதே தான், அந்த நம்பிக்கை தான். ஏன்னா அதுக்கு படம் எடுத்து காமிச்சது இல்லை. ஒரு எப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படம் என்னமா வரும்னு சொல்லிட்டு ஒரு சீன் எடுப்போம். இந்த சீனை எடுத்து பார்ப்போம். அவர் அதுவும் பண்ணாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் போங்கன்னாரு. அவருடைய நம்பிக்கை. விக்ரம் பிரபு சார் அவரும் அதே தான். நீங்கள் ஒரு சீன் எடுத்து காட்டுங்க, அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படத்தை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவர் ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவரும் இந்த படத்துக்குள்ள வந்தார். ஏதோ ஒரு இந்த நம்பிக்கை எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வெற்றிமாறன் சார் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அவர்கிட்ட நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ இவன் ஏதோ ஒன்று பண்ணுவான், இவனுக்கு நம்ம அந்த டெஸ்ட் வைக்க வேண்டாம், இவனை வந்து சரியான இதுக்குள்ளே போவான்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன், நான் நம்புகிறேன். இதுதான் இந்த வெற்றியுடைய இந்த படத்துடைய வெற்றி. அப்புறம் இந்த மாதிரியான கதைகள், இந்த கதைகளை முதல்ல திரைப்படமாக கொண்டு வர்றதுல ரொம்ப பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா இது யதார்த்த கதைகளை வந்து யதார்த்தமாக நம்ம வந்து சினிமாக்குள்ளே கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாக்க அந்த படம் பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து ஒரு மலையாள சினிமாவுடைய இது இருக்குது. மலையாள சினிமாக்கள் மாதிரி நம்ம தமிழ் சினிமாக்கள் இல்லைன்னு. அதே மலையாள சினிமாக்களை நம்ம இங்கே தேட்டர்களில் ஓட வைக்கிறது இல்லை. நம்ம வந்து முழுக்க வந்து ஓடிடியில் பார்த்து கொண்டாடுறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு படமாக அதை பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு கேமராமேன் மாதேஷ் ஆகட்டும், எடிட்டர் ஃபிலோ ஆகட்டும், மியூசிக் எடிட்டர் ஜஸ்டின் பிரபாகர் ஆகட்டும். ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ பெரிய இந்த வேலைக்குள்ளே அதை கொண்டு வந்தது. அப்புறம் லலித் சாருடைய மிகப்பெரிய பலமே நான் என்னவா பார்க்குறேன்னா, அவர் வந்து கதைகளை தேர்வு பண்ணுறது, இந்த கதைக்கு தன்னுடைய மகனை உள்ளே கொண்டு வர்றது, அதுவும் ஒரு புதிய நம்புறது, இதெல்லாமே நான் அவர்கிட்ட அப்பவே சொன்னேன். ரொம்ப இது யோசிங்க சார், கரெக்டாக இருக்குமானா அதெல்லாம் அவர் வந்து தமிழ் மேலே வச்சிருந்த நம்பிக்கையில் அதை பற்றி எல்லாமே யோசிக்கல. அவர் ரெடியாக இருந்தார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதெல்லாமே நம்ம இந்த வெற்றியின் மூலமாக நம்ம அதை வந்து நிரூபிச்சிருக்கோன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்ஷய், அனிஷ்மா, ஸோ இவங்களுடைய இவங்களை மட்டும் நான் இது பண்ணுறேன். இவங்களுடைய அந்த புது காம்பினேஷன் மீன்ஸ் என்னன்னா, ஒரு புது பசங்க, இந்த பசங்க இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்காங்க, இந்த பசங்க அந்த படத்தில் கேரக்டராகவே இருக்காங்க அப்படின்னா அது ட்ரைனர் சூரி தான் காரணம். ஏன்னா அதில் என்னுடைய பெரிய உழைப்பு கிடையாது. அந்த உழைப்பெல்லாம் அவருக்கானது தான். மற்ற நடிகர்கள் எல்லாருமே சரியான ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அது சூரிக்கான உழைப்பு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளில் எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக எப்போதும் கூடவே இருக்கிற வெற்றி சாரோட ஒய்ஃப் ஆகட்டும், அவங்க அக்கா ஆகட்டும், ஏன்னா அவங்கெல்லாம் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான், எப்போதும் என் கூடவே இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. மற்றபடி நடிகர்கள் யாராவது மென்ஷன் பண்ணலன்னா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. தொழில்நுட்ப கலைஞர்களை மென்ஷன் பண்ணலாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து டைம் இல்லை, நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை வந்து. அப்புறம் தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப இந்த மாதிரியான படங்களை வந்து கொண்டு போய் சேர்த்தது இல்லை. இது வந்து பெரிய அளவில் ப்ரொமோஷனாக நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணாலும் இது வந்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தர்கிட்ட சொல்லி அப்படியான ஒரு பெரிய அளவில் இந்த படம் வந்து போய் ரீச் ஆகிருக்கு. இதை நான் நேற்று ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன். இதை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு படம் வந்து மவுத் டாக்கில் வந்து பெரிய அளவில் போகுது, அது என்னுடைய படத்தில் உணர்ந்தேன். ஸோ அப்படியான ஒரு படமாக இதை மாற்றினது, அப்படியான ஒரு படமாக மாற்றுறதுல ப்ரொடியூசருடைய பங்கு மிக முக்கியமானது. கடைசி வரைக்கும் கூட நின்று ப்ரொடியூசருடைய டீம், இபியில் அந்த டீம் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், அந்த டீமே ரொம்ப அழகாக இதை வந்து என்ன இந்த படத்துக்கு தேவையோ அதை வந்து சரியாக கொடுத்து இதெல்லாமே பண்ணதுனால தான் இந்த படம் வந்தது.
இது சும்மா நான் வரல. அப்புறம் இது வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் படமும் கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அதை வந்து ப்ரொடியூசர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக, எனக்கு பர்சனலாக ரொம்ப முக்கியமான படம். அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான படம். காரணம் வந்து பையன். ஸோ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்து அதை கொண்டு வரோம். ஸோ இது எல்லாமே நான் வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த படத்தை நான் சரியாக எடுத்து கொடுப்பேன் சார்னு சொன்னேன். அதை நான் நிறைவேற்றிருக்கேன், நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த படம் வந்து அவ்வளோ கொண்டு போயிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வணிக ரீதியாக வெற்றி பெற்றதில். இதுக்கு வந்து மீடியா ரொம்ப பெரிய சப்போர்ட். மீடியாவும் சோஷியல் மீடியாவும் பிரிண்டிங் மீடியாவும் சரி ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். திரும்பவும் சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ.